5ஆம் வார்த்தைக்காக தகப்பனே என்னிடத்துக்கு ஆண்டவரே என்னை அழைத்ததற்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆவியானவரே தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலங்கள் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உன் வல்லமையை ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா என் வல்லமையை ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமாய் இருக்கிறேன். வசனம் வந்து யோவான் 19:28-29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ரொம்ப தாகம். எப்படின்னா ஆத்துமாக்களை நம்ம சேகரிக்கணும், ஆத்துமாக்களுக்காக நம்ம ரொம்ப கண்ணீர் வடிக்கணும். உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம் கஷ்டம், கண்ணீர், கவலை, வியாதிக, பாடுக, இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு மனித ரூபத்துல அவர் உருவாக்கி நமக்கு வந்திருக்காரு. அவர் நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும், நம்ம பரிசுத்தமா வாழணும், அவரை போல நம்ம அவரை பின்தொடரணும். அப்படிங்கிறதுக்காக தான் என் தேவன் என்ன நம்மளோடு அவரு அவ்வளவு பாடுகளையும் அந்த சிறு வயசு 14 வயதுல இருந்து அவர் தச்ச வேலை செய்து அதற்கு பிறகு 35 வயதுல இருந்து அவர் ஊழியம் இரவும் பகலும் ஊழியம் செய்தாரு. நம்மளுக்காக ஊரா அலைந்து திரிந்தாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு தாகம், நம்ம எவ்வளவு தான் ஒரு தாகமா இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா பாவத்து மேல பாவம், அநியாயத்து மேல அநியாயம், அக்குருமங்க மேல அக்குருமம், இப்படிதான் நம்ம செய்துட்டு வரோம். எவ்வளவோ நம்மளுக்கு கூட ஊழியக்காரவங்க நம்மளுக்கு அடுத்தடுத்து எவ்வளவோ காரியங்க வசனங்கள் மூலமா நமக்கு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம திருந்தினதே இல்லை. பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இப்ப நானே என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அநேக ஊழியத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அநேக இடத்துல பரிதாபமான மக்கள் அதிகமா பாத்தீங்கன்னா பாடுகள் நிறைந்தவங்க, கஷ்டங்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா வியாதிஸ்தர்கள் நிறைய இருப்பாங்க. இந்த பிலிய சூனிய கட்டுகளினால அகப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க திருமணம் ஆகி கணவனால கைவிடப்பட்டு அவங்க கணவன் இருக்கும் போதே
அந்த கணவன் இன்னொரு மனைவியோடு உறவு கொண்டாடிக்கிட்டு இப்படிப்பட்ட பாடுகள்னால நம்ம மக்கள் நிறைய பாடுகளை அனுபவிக்கிறாங்க. அப்ப அந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தாகம் எப்படின்னா நம்ம மக்கள் நம்மளை போல அவங்க இருக்கணும், நம்மளை போல பாவங்களை எல்லாம் செய்யக்கூடாது, நம்ம பசியா இருக்கக்கூடாது, பட்டினியா இருக்கக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தினால அவர் தாகமா இருக்கிறானா. இன்னொரு எடுத்து வாசிங்களேன், சங்கீதம் 22:15 வாசிங்களேன். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு வேண்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தொழில் போடுகிறீர். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் வாய் ஒட்டி கொண்டதான், அவர் உதடு ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டதான். அப்ப அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தாகம். நம்மளுக்கு ஒரு செகண்ட் இருக்க முடியல, கொஞ்ச நேரம் இருக்க முடியல, நம்மளுக்கு பசி எடுத்துருது, தனி தாகம் எடுத்துருது. ஆனா அந்த தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பாடுகளை சுமந்து தாகத்தோடு இருந்து உதடோட உதடு ஒட்டி அவர் அவ்வளவு பாடுகளை சுமந்து இருந்திருக்கிறாரு. அடுத்து 16வது வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அப்ப அவர் சிலுவையில சுமந்து அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா அந்த அவர் கால்களையும் கைகளையும் பாத்தீங்கன்னா அவர் கால் பாத்தீங்கன்னா எப்ப அந்த கையில நம்ம சொல்றோம், அந்த உள்ளங்கையில தான் அவருக்கு நம்ம ஆணி அடிச்சாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருக்கு உள்ளங்கையில அடிக்கல, அவருக்கு இந்த மணிக்கட்டுல தான் அடிச்சாங்களாம். அப்பனா எவ்வளவு பெரிய வேதனையை அவர் சுமந்திருக்கார் பாத்தீங்களா. அது நம்மளுக்கு அவரை நினைக்கும் போது, அவர் பட்ட பாடுகளை நினைக்கும் போது நம்ம உள்ளம் உருக வேண்டாமா? நம்மளுக்கு ஏன் இந்த ஏக்கம் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் வரக்கூடாது? அநேகரை பாத்தீங்கன்னா ஏழை எளியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு காசு கொடுக்க, ஒரு உதவி, ஒரு சோறு கொடுக்க, ஒரு தண்ணீர் கொடுக்க, ஆனா இறக்கம் வர மாட்டேங்குது. அநேகரை பாத்தீங்கன்னா அந்த ஏழை எளியவங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக இடத்துல கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டங்க. அநேக தாய் தந்தைகளை பிள்ளைங்க யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கும் பாத்தீங்கன்னாலும் தாய் ஒரு பக்கம், தாய் தகப்பனை விட்டுட்டு தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம். இவருங்க அதுல ஒரு பங்கு எப்படின்னா பெரிய மகன்கிட்ட தான் நீ சாப்பிடணும், சின்ன மகன்கிட்ட தான் நீ சாப்பிடணும், இப்படின்னு ஒரு வேறுபாடு. ஆனா யாருமே தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்ல, அவர்களுக்கு உணவு கொடுக்கறதும் இல்ல, அவர்களை உடை கொடுக்கறதும் இல்ல, அவர்களை கவனிக்கிறது இல்ல. ஆனா இறந்த பிறகு பாத்தீங்கன்னா எங்கெங்கோ வட்டிக்கு வாங்கி பணத்தை பாத்தீங்கன்னா ஏக தடப்படலாம். பட்டாசு வெடிப்புகளை எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏங்க அப்படி? அந்த மனுஷனுங்க தானே, நல்ல எண்ணங்கள் வரக்கூடாதா? நம்ம தகப்பன் தானே, நம்மள சிறு பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு ஏங்க நம்மளுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது? அப்படி அநேகர் இருக்காங்க. நாங்க ஊழியத்துக்கு போன பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டவங்க தாய் தந்தைய பிள்ளைகளை இழந்து ஏமாந்து நிக்கிறாங்க. தாய் தந்தைய பார்க்காம தகப்பமார்களை அந்த வெறுத்து வீசுறவங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநேகம் நடக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இரக்கம். எல்லா ஏழை எளியவர்களா இருந்தா இந்த நம்ம சபைகள்ல கூட அநேக சபைகள்ல நம்ம ஊழியத்துக்கு போறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளா பேசிக்குவாங்க. பாத்தீங்கன்னா எங்க சபையில எப்படி இருக்காங்க, எங்க சபையில எப்படி இருக்காங்க, எங்க ஊழியக்காரவங்க எப்படி இருக்காங்க, எங்க ஊழியக்கார என்னுடைய விசுவாசிங்க எப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க, எங்க ஊழியக்காரரே சரியில்லைப்பா, வேறுபாடு வைக்கிறாங்க. வசதி உள்ளவங்கள ஒரு மாதிரி, ஏழைகளோ ஒரு மாதிரி, குழந்தை இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, குழந்தை இல்லாதவங்கள ஒரு மாதிரி, இப்படி கொடுக்கிறவங்கள ஒரு மாதிரி, கொடுக்காதவங்கள ஒரு மாதிரி, இப்படி எல்லாம் பாக்குறாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய சபையில அப்படி அல்ல. நம் தேவன் தேவ பிள்ளையா இருந்தாலும் நம்மள அவருக்கு மேல வரணும், அப்படி நமக்கு அவருக்கு மேல நம்ம ஊழிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச, அப்படி ஒரு எண்ணம், அப்படிதான் நம்ம ஊழியக்காரருக்கு இருக்குதுங்க.
அதனால நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வாழ்ந்து எப்படியாவது ஊழியத்துல நம்ம பிள்ளைகளை நம்மளை எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு தாகம் அவருக்கு இருக்கு. அந்த தாகத்துக்கு ஏற்றால் போல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வருடத்தை கூட அநேக ஜனங்க வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுல பாதி கூட இல்லை. ஏனே தெரியல, என்ன காரணம்னு தெரியல. அதனால ஒவ்வொருத்தரும் மனசு வச்சு நல்லா எல்லாரோட பேசி நல்லா ஜெபிக்கணும், நல்லா விசுவாசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும், அநேக ஜனங்களை கொண்டு வரணும். இப்படி ஒரு விசுவாசத்தோட எல்லாரும் அந்த தாகம், நம்ம தாகத்துக்கு அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரே, அப்படி அவர் அந்த தாகத்தை நம்ம தீர்க்கும்படியா அநேக ஜனங்களை அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படி அவரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து யோவான் 4 வாசிங்க. 4 இருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் அப்ப அவர் சொல்ற பாருங்க, அந்த சமாரியா பெண் என்ன செய்யறானா, ஒரு நாட்டுல வழி அருகே சென்று தண்ணி மொழுவதற்காக அந்த கிணற்றங்கரைக்கு போயிருக்கா. அப்ப அந்த கிணற்றங்கரையில போய் நிற்கும் பொழுது இயேசுவானவர் என்ன செய்யறாரு, அந்த தாகத்துக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் தாகத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றா, தாகத்துக்கு வாசிடாரு, தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்று கேட்கிறாரு. அவ தண்ணி கொடுக்க அவ மறுக்கிறா. இங்கே யாக்கோபுடைய கிணற்றில் இருந்து இயேசு பிரதியுக்தமாக இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றில் அருகே உட்கார்ந்து, அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேலையாயிற்று. அப்ப பாத்தீங்கன்னா பொழுது இறங்கிடுச்சு. அந்த 7 மணி 6 மணி நேரத்துல அவர் போய் அமர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அவரோட போன சீசர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அவர்களுக்கு பசி தாகெடுத்துருச்சு, அவர்களாலும் கடைபிடிக்க முடியல. அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவங்க ஊழியர்கள் அந்த சீசர்களா ஊருக்குள்ள போயிட்டாங்க. இந்த ஸ்திரீயை மட்டும் என்ன செஞ்சுட்டா, வெளியில இந்த தண்ணி எடுக்க வந்திருக்கா. அப்ப இந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, நம்ம இயேசுவானவர் வாசிக்கிறாரு. இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அப்ப அவர் கேட்கிறா. அப்ப அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழ் சாதி மேல் சாதின்னு அநேக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவள் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர். அதனால அவ சொல்றா, நீங்க நாங்க யூத குலத்தாரங்களுடைய சமாரியரு, எங்களிடத்துல நீங்க தண்ணி கேட்கறீங்களே, நாங்க எப்படி தண்ணி கொடுக்க முடியும், எங்களுக்கு தண்ணி கொள்றதுக்கு உங்களுக்கு பொருள் இல்லையே, நான் எப்படி தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, நீ தேவனுடைய ஈவை வந்ததற்காக உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்ததினால் நீயோ அவரிடத்தில் கேட்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார் என்றார். அப்ப அவர் சொல்றாரு, நீ மாதிரி இப்படி சொல்ற, ஆனா நீ கேட்கிற இடத்துல கேட்டீங்கன்னா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தண்ணியும் கொடுத்தீங்கன்னா எனக்கு தாகம் தீராது. ஆனா என்னிடத்துல இருக்கிற தண்ணியை நான் கொடுத்தேன்னா உனக்கு தாகம் தீராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்த வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, கொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார்.
அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப அங்க உள்ள யூதா குலத்துல உள்ளவங்க தான் அந்த தண்ணியை குடிக்கணும். அங்க உள்ள ஆடு மாடுகள் தான் அவங்க மேய்க்கிறவங்களுக்கு தான் அந்த தண்ணீர். ஆனா நீங்க வந்து தண்ணி கேட்குறீங்க, என்னிடத்துல மொண்டு கொடுக்கறதுக்கான ஒரு பாத்திரமும் இல்லை. நீங்க வந்து யூத குலத்தார் இல்லையா, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இயேசுவானவர் சொல்றாரு, அப்ப நீ தண்ணி எனக்கு தரல, பரவாயில்ல, உன்னிடத்துல புருஷன் இருக்கா, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லையே என்றார். இயேசு அவனை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். அப்படி சொல்லி உனக்கு 5 புருஷர்கள் உண்டாய் இருக்கிறார். இப்பொழுது உன்னிடம் இருக்கிறவன் ஒரு புருஷன் இல்லை என்று சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் உண்டுதான், ஆனால் இப்பொழுது புருஷன் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, என்னிடத்துல உள்ளதெல்லாம் இந்த எல்லாத்தையும் தீர்க்கதரிசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, எனக்கு தெரியாத காரியங்கள் என்ன உள்ளத்துல இருக்கிறது எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இவர் தீர்க்கதரிசியா தான் இருப்பாரு. அப்ப நம்ம போய் ஊர்ல எல்லாத்தையும் போய் கூட்டிட்டு வருவோம், இவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள குடத்தை வச்சுட்டு ஓடுறான். ஓடி அந்த ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் போய் சொல்லி கூட்டிட்டு வரான். அப்ப பாருங்க, அவளுக்கு ஒரு தாகம். நம்மளை சொன்னவரு அப்ப நம்ம ஜனங்களையும் நம்ம போய் கூட்டிட்டு வரணும், நம்ம ஜனங்களும் நம்மளை போல எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ அந்த தாகத்தோடு ஓடுறான். அதுதாங்க தாகம். அதனால இயேசுவின் நாமத்தினால நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக, என் தேவன் கொடுத்த வார்த்தைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அதுபோல என் ஜனங்க எல்லாரும் தாகமாய் இருக்கணும், ஊழியத்துக்காக எல்லாரும் ஒன்று சேரணும், அநேக ஊழியத்துக்கு போய் அநேக ஜனங்களை கொண்டு வரணும். எப்படியும் ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு, ஐக்கியம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்கும் வரணும். அதுபோல நம்ம சபைகள்ல எல்லாரும் ஒன்று கூடி ஊழியங்களை எந்த தடைகளும் இராதபடி சபைகள் கூடும் பொழுதெல்லாம் எல்லாரும் முடிந்த அளவு வரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.